உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்பொழுதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தை படித்து கொண்டிருக்கிறோம். முதல் 16 வசனங்களை ஏற்கனவே பார்த்தோம். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு, அதாவது ஞானத்திலையும் புத்தியிலையும் நீ ஸ்டெடியாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும், அதில் நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கிறதை பற்றி பேசுகிறார். என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. அவருடைய கட்டளைகளை நம்முடைய இருதயத்தில் பத்திரப்படுத்தணுமா? இல்லாட்டா நம்ம கவலை இல்லாமல் இருந்தோம்னா, கவலை இல்லாமல்னு சொல்லக்கூடாது, கவனம் இல்லாமல் இருந்தால் நமக்குள்ளே விதைக்கப்பட்ட கர்த்தருடைய வசனத்தை பிசாசு பொறுக்கி கொண்டு போக பார்க்கிறான். இயேசு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த விதைக்கப்பட்ட விதைகளில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது, ஆகாயத்து பறவைகள் அதை பொறுக்கி கொண்டு போய்விட்டன. விதைக்கப்பட்டதோ கர்த்தருடைய வசனம், விதைத்ததோ மனுஷகுமாரனாய் இயேசு. விதைக்கப்பட்ட இடம் நம்முடைய இருதயமாக இருக்கணும். அவர் விதைக்கிறப்ப நம்முடைய இருதயம் வழி அருகே மாதிரி இல்லாமல், ரோடு பாதை மாதிரி இல்லாமல் நல்ல நிலமாக இருந்ததுன்னா, மனுஷகுமாரனாய் இயேசு விதைத்த வசனமாகிய விதைகள் உங்களுடைய இருதயத்தில் அது வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கும்போது நீங்கள் எவ்வளவு ஆசீர்வாதத்தில் இருப்பீர்கள் என்று பாருங்கள். அதனால தான் சொல்கிறாருங்க, என் வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொண்டு, கற்பாறையில் மாதிரி இல்லை, வழி அருகே மாதிரி இல்லை, முள்ளுள்ள இடங்களில் மாதிரி இல்லை, நீ உன் நல்ல நிலமாகி உன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. பத்திரம் பண்ணலைன்னாக்கா பிசாசு வசனத்தை பொறுக்கிட்டு போயிடுறான். இன்றைக்கும் செய்தி கேட்டுட்டு சர்ச்சு முடிஞ்சு போகிறப்ப என்ன பேசுகிறாருன்னா, இன்றைக்கி என்ன பிரசங்கம் கேட்டிங்கன்னா அதில் ஏதோ 1-2 சொல்லுவாங்க, மீதியெல்லாம் அங்கே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற காரியங்கள் ஊர்க்கதையெல்லாம் பேசுனா, அரசியல் பேசுனா, சினிமா பேசுனா, அந்த வழக்கு, அந்த அவன் வீட்டில் சண்டை, இந்த வழக்கு புரணி பேசுகிற காரியங்களை கேட்டிங்கன்னா எவ்வளவு காரியங்களை ஞாபகம் வச்சு கரெக்டாக டேட்டா படி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கர்த்தருடைய வசனத்தை சொல்லும்போது ஏதோ ஒரு ஞானக்கதை பூனைக்கதை அதில் இடையில இருந்தால் தான் இவங்களுக்கு அங்கே மனசில் நிற்கிது. மற்றபடி நல்ல வார்த்தைகளை சொல்லும்போது அது நிற்க மாட்டேங்குது. ஏன்னா மனசில் அதுக்கு அவ்வளவுக்கு இடமில்லை, அந்த மனசில் வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ பிரியமில்லை. ஏன்னா இந்த உலகத்தில் வளர்ந்துட்டோம் பார்த்தீங்களா, இந்த குட்டையில் ஊறின மட்டை மாதிரி இந்த உலகத்தில் இந்த பாவ வாழ்க்கையில் இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டு அப்புறம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதனால் அது நமக்கு பரவாயில்லாமல் தெரியுது. அந்த மக்கள்லாம் நீ இப்படி இருந்தால் தான் எங்களுக்கெல்லாம் சமாதானம், அப்போ தான் உங்களை நிம்மதியாக இருக்க விடுவேன்னு வேறு சொல்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறதுக்கு மனசில்லை, பைபிள் வாசிக்க மனசில்லை, ஜெபம் பண்ணுறப்ப கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்றதுக்கு மனசில்லை. இப்படி ஆட்களை தான் பார்த்து சொல்கிறாரு, நீ என் கட்டளைகளே உன்னிடத்துல பத்திரப்படுத்தி. நான் சொல்கிற வார்த்தைகளை, கமாண்ட்மெண்ட்ஸ், கட்டளைகள், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு 10 கற்பனைகள்லாம் கட்டளைகள் தானே, இதெல்லாம் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து, ஞானமே கர்த்தருடைய வார்த்தையே எனக்கு உண்டாக கடவுன்னு கேட்டு வாங்கி வெள்ளியை போல் நாடி புதையலை தேடுவது போல் தேடுவாயானால் அப்போ தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். அப்போ இதில் நீ இருக்கும்போது தேவனை அறிகிற அறிவில் வளர்வ.
அதுக்கப்புறம் தேவனை போல வளர்கிற வளர்ச்சி அதிகமாகும். அதாவது திவ்ய சுபாவத்தில் தேவனை அறிகிற அறிவுன்னா அது உங்களுக்கு திவ்ய சுபாவத்தை கொடுக்குதுன்னு 2 பேதுருவில் எழுதியிருக்கு. அப்போ திவ்ய சுபாவம்னா தேவனுடைய சுபாவம். தேவனுடைய சுபாவத்தில் வளர்றவனை எந்த பிசாசு ஜெயிப்பான்? அதனால தான் பாருங்கள், இந்த வெறுமனை பைபிள் படிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. இது ஜீவ வார்த்தைகள். இயேசு தன்னை பற்றி என்ன சொன்னார்? ஜீவ அப்பம் நானே என்னார். அவர் வார்த்தையாக இருக்கிறவர். இந்த வார்த்தைகளை ஞானமாக இங்கே எழுதி கொடுத்துருக்கிறார். இதுதான் நமக்கு ஞானம். இதை வாசித்து நம்முடைய உள்ளத்தில் பத்திரப்படுத்தி அவருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்ந்து அவரை போல வளர, இயேசுவை போல பூர்ண புருஷராக உங்களை வளர சொல்லுகிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்ற அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். இந்த பாதையில் நடந்துவான்னு சொல்லி நமக்கு வழியையும் காட்டி அந்த வழியில் நம்ம ஆபத்துக்குள்ளாக மாட்டிக்கொள்ளாதபடி நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் நீ அறிந்து கொள்வாய். தேவனுடைய காரியங்களை, நல்ல வழிகளை நீ அறிந்து கொள்ளலாம். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும்போது, அதாவது நீ கர்த்தர்கிட்ட சந்தோஷமாக இருக்கும்போது அப்படி சொல்லிடலாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் அப்படி போட்டிருக்கு. அப்போ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது இன்னொரு வசனம் சொல்லுது பார்த்துறீங்களா? உன்னை ஆத்மா வாழ்ந்திருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க அவர் ஏற்பாடு செய்கிறாரு. ஆத்மா வாழ்ந்திருக்கிறதுனா நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறத பற்றி பேசுகிறாரு. அப்போ உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நம்ம கேட்கலாம், ஏங்க இதே வேலையாவாக இருக்க முடியும் அப்படி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிறதுன்னா அது ஒரு காரியம். நீங்கள் 2 வேலையை சரியாக செய்ய முடியும். நீங்கள் ஏதோ ஒரு சமையல் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கிறீங்க, மற்ற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அங்கே வரும். அதில் நீங்கள் சரியாக போய்கிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு தீர்மானம் எடுக்கும்போதும் அங்கே ஒரு யோசனை வருகிறது. நல் யோசனை உங்களை காப்பாற்றும் என்று எழுதியிருக்கிறது. அதனால் நீ துன்மார்க்கருடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிறவுடைய மனுஷனுக்கும், நான் சொன்னேன் மாறுபாடுன்னா கர்த்தருடைய பேச்சுக்கு மாறுபாடாக பேசுகிறது, அந்த மாதிரி பேசுகிற மனிதருக்கு நீ தப்பு வைக்கப்படுவாய். அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கழிவுறுகிறவர்களுக்கு நீ தப்பு வைக்கப்படுவாய். மாறுபாடான பாதைகளில் மாறுபாடானன்றாரு. உங்களுக்கு விளங்கணும், மாறுபாடுன்னா தேவன் பேசுகிற வார்த்தைக்கு மாறுபாடாக பேசுகிறது. மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கு நீ தப்பு வைக்கப்படுவாய். கோணலான வழி, அவனுக்கு நல்ல பாதையே நேரான பாதையே கிடையாது. இப்போ இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. 16வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் அடுத்த ஒரு முக்கியமான பகுதி வருது. நல்லா கவனிங்க. இப்படி கர்த்தருடைய வழியில் செவ்வையாக இருந்து அவருடைய வசனத்தை நம்முடைய இருதயத்தில் பாதுகாத்து ஞானத்தை கூப்பிட்டு புதையலை தேடுற மாதிரி தேடி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்ந்து நீ தேவனுடைய சுபாவத்தில் வளரும்போது, அப்படி வளர்றதுல நீ இன்பமாக இருக்கும்போது, இந்த வார்த்தையை தான் இதுக்கு முன்னாடி 15 வசனத்தில் சொல்லியிருக்கு. அப்படி இன்பமாக இருக்கும்போது இப்போ 16வது வசனம், தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் தப்பு வைக்கப்படுவாய். முதல்ல சொல்லப்பட்ட 15 வசனங்களில் பொதுவாக சொல்லியிருந்துச்சு, இப்படி மாறுபாடான பேச்சுக்கு, அந்த பொல்லாதவர்களுக்கு, அநியாயக்காரருக்கு அப்படி நீ தப்பு வைக்கப்படுவாய் அப்படியெல்லாம் சொல்லியிருந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாரு? தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் தப்பு வைக்கப்படுவாய்.
இதில் அர்த்தத்தை சொல்கிறேன் கவனிங்க. தன் இள வயது நாயகனை விட்டு, புதுசாக கல்யாணம் ஆச்சு, வாலிபனாக இருக்கக்கூடிய புருஷனை விட்டு. கல்யாணம்னா என்னது? உண்மையாகவே மரண பரியந்தமும் நாங்கள் குடும்பமாக புருஷனாக மனைவியாக வாழ போகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் புருஷனுக்கும் சரி மனைவிக்கும் சரி மற்ற யாருக்கும் இந்த உறவில் சம்பந்தம் கிடையாது. இது ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை மரண பரியந்தமும் இருக்கக்கூடியது. இந்த உடன்படிக்கை கணவன் மனைவிக்கு மட்டும் உரியது. இந்த உடன்படிக்கை எப்படி இருக்குன்னு கேட்டால், மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபை எப்படி சொல்லியிருக்கோ அதுபோல். அப்போ மணவாட்டி சபை, சபை இயேசுக்கு எப்படி உண்மையாக இருக்கிறது போல் இந்த மணவாட்டி, இந்த மனைவியானவள் புருஷனுக்கு உண்மையாக இருக்கணும்னு, புருஷன் தான் உயிரே கொடுத்து மனைவியை காப்பாற்றணும்னு அப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன். அதுபோல் நல்ல உடன்படிக்கைக்கு உட்பட்டிருந்த இந்த பெண் என்ன செய்கிறாளாம், தன் இள வயது நாயகனை விட்டுட்டு, உடன்படிக்கையை விட்டுட்டு, தேவன உடன்படிக்கையை மறந்து, கல்யாணம் ஆகிறப்ப அது உடன்படிக்கை பண்ணிங்களே, இப்போ உடன்படிக்கையை மறந்தே போச்சான். கல்யாணம் ஆனதே மறந்து போச்சுங்கிற அளவுக்கு இவ இண்டிபெண்ட்டாக இந்த புருஷனோட மட்டும் இல்லை, யார் கூட வேணாலும் நான் இன்பத்தை பெற்றுக்கொள்ளலான்னு நினைக்க தொடங்கிட்டான். இவளை பற்றி அடுத்த வரியில் என்ன சொல்லியிருக்கு, தன் இளவயது நாயகனை விட்டு. நாயகன்க இவன் தாங்க இவளுடைய தலைமையாக இருக்கிறவன், ரொம்ப தனக்கு மேன்மையாக இருக்கிறவன். அப்படி ஒருத்தனை விட்டுட்டு, நாயகன் அதை விட்டுட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து, கல்யாணம் ஆனதே மறந்து, இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீ. இந்த விபசாரிகள், வேசிகள், அவங்கள பற்றி பரஸ்திரீன்னு எழுதியிருக்கு. எல்லா பக்கமும் ரவுண்ட் அடிக்கிறவங்க, இச்சகமான வார்த்தைகளை பேசுவாங்க. எப்படி உங்களை தேனொழுக பேசி உங்களை மயக்கிறதுன்னு இப்போ பெண்களை பார்த்தாவே மயங்கி போய் நிற்கிற கூட்டம் நிறையா இருக்குது. இப்படி ஆளுக பேசுனாக்க நிறைய பேர் மாட்டுறாங்கங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது. இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கு, இது இவர்களுடைய ஜாதி ஜனம் கூட இல்லை. இது என்ன சொல்லியிருக்கு, அந்நிய பெண்ணாகிய சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் நீ தப்பு வைக்கப்படுவ. எப்போன்னு கேட்டால், நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து ஞானத்தை புதையலை போல் தேடுறதை போல் தேடி அந்த கட்டளைகளை உங்கள் இருதயத்தில் காத்து, அவருடைய ஞானம் நம்முடைய இருதயத்தில் இன்பமாக இருக்கும்போது, இப்போ ஏற்பட்ட மாறுபாடான ஆட்களுக்கு தப்பு வைக்கப்படுகிறது மட்டும் இல்லை, இப்படி ஆளுக்கு நீங்கள் தப்பு வைக்கப்படுவீங்க. யார்? இச்சகமான வார்த்தைகளை பேசும் இளவயது நாயகனை விட்டு தன் உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் தப்பு வைக்கப்படுவாய். இன்றைக்கு தேவனற்ற சமுதாயம் எப்படி இருக்குன்னு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேவனற்ற சமுதாயம் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு பொதுவாக ஏதாவது இந்த மாதிரி காரியங்களில் சிக்குவாங்க. அது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாசமாக்கிடும். பொதுவாக நல்ல ஒரு தீர்மானம் எடுத்ததாக நினச்சாங்க ஆபிரகாமும் சாராளும். இந்த ஆகாரோட சேர்ந்து பிள்ளையை பெற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும், குடும்பம் கட்டப்படும்னு நினச்சாங்க. எவ்வளவு தப்பாக முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தீங்களா? அது பிறந்த அந்த இஸ்மவேல், சாரா இடத்துல பிறந்த ஈசாக்குக்கு தலைமுறையாய் காலாகாலமாய் அவன் சத்துருவாய் இருந்தான் என்று, இன்னமும் அவனுடைய சந்ததி சத்துருக்களாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்கலையா? எஸ். அதுபோலவே இந்த ஏசாவும் கூட தங்களுடைய கூட்டத்தில் பெண்ணை தெரிந்து கொள்ளாமல் அங்கே நேபாத்தின் குமார்த்தியாகிய இஸ்மவேலுடைய பிள்ளைகள்கிட்ட போய்
அவள்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னு போட்டிருக்கு. கடைசிக்கு என்ன கொடுமையாகி போச்சு பாருங்க. அது எதுவுமே நல்லா இல்லை. ஏசாவை கர்த்தர் வெறுத்தேனே சொல்லிட்டாரு. ஆக என்ன நடக்கிறது? இந்த மாதிரி கர்த்தருடைய வசனத்தில் அப்போதைக்கு பிரியமாக இன்பமாக இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்துருது. இங்கே இப்போ இது பரஸ்திரிக்கிட்டே போய் மாட்டுறது. தன்னுடைய இளவயதின் நாயகனை விட்டு தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு கண்ணி போட்டு இழுக்க பார்க்குறா. நீ தப்பு வைக்கப்படுவாய். வாலிபத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி என்ன செய்யணுமா? கொஞ்சம் விலகி போகணும்னா சொன்னார். வாலிபத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு அப்படின்னாரு. இப்படி ஆட்களை கண்டா ஓடு, பக்கத்தில் இருக்காத. உனக்கும் அவங்களுக்கு உறவே இல்லை. பேச்சுவார்த்தை உட்காந்து பேசினா போச்சு. அவங்க பேசுகிற பேச்சு தேன் ஒழுக பேசுவாங்க. கண்ணிமைகளால் பிடிக்க பார்ப்பார்கள். அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. அவளுடைய வீடு அவள் வீட்டுக்கு போய் நீ உறவு கொண்டாட போனேன்னா அவளுடைய வீடு மரணத்துக்கும். மரணம்னா என்ன? ரட்சிப்பு இல்லாமல் போகிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஆளுக வீட்டுக்கு போனால் மரணம், டெத்து, நரகம், அதாவது ரட்சிப்பு இல்லாமல் போய் விடுகிறது. அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. அவளுடைய பாதைகள் கல்லறைக்கும், கல்லறையுடைய முடிவில் நரகத்துக்கும் அங்கே சாய்கிறது என்று சொல்லப்படுகிறது. நீ கர்த்தருடைய வழியில் ஞானத்தில் பிரியமாக இருந்து அவருடைய வசனங்கள் உனக்கு இன்பமாக இருக்கும்போது இப்படி மாறுபாடான பேசுகிறவர்களுக்கு தப்பு வைக்கப்படுவாய். அது மாத்திரமல்ல, இளவயது நாயகனை விட்டு தன்னுடைய தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து, கல்யாணம்னா யாருக்குனாலும் தேவனுடைய உடன்படிக்கை தான். இந்துக்கள் கல்யாணம் பண்ணுறாங்கங்க, முஸ்லீம்கள் கல்யாணம் பண்ணுறாங்கங்க, கிறிஸ்தவர்களில் ரட்சிக்கப்படாதவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, ரட்சிக்கப்பட்டவங்களும் கல்யாணம் பண்ணுறாங்க. எல்லா கல்யாணங்கள்லேயும் அங்கே கர்த்தர் தான் இந்த திருமணத்தை, குடும்பத்தை, கணவன் மனைவிங்கிற அந்த குடும்பத்தை ஏற்படுத்தினவர். எல்லா கல்யாணங்கள்லேயும் இந்த உடன்படிக்கையை வச்சிருக்கிறாரு. இவங்க கர்த்தர் சொன்ன ஏற்றுக்கிட்டு அந்த உடன்படிக்கையில் வந்தாலும் சரி, ஏற்றுக்கிறாமே அந்த உடன்படிக்கையில் வந்தாலும் சரி, அவங்க அந்த உடன்படிக்கையில் இருக்கிறாங்க. நாங்கள் அந்த உடன்படிக்கையில் இல்லைன்னு சொன்னாலும், கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கையில் நாங்கள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டாலும் அந்த உடன்படிக்கையில் அவங்க இருக்கிறாங்க. அது உண்மை. கடைசியில் விசாரணையின் போது கடைசி நாளில் விசாரணை வருகிறதே, அந்த விசாரணையின் போது இது வரும். நான் கொடுத்த உடன்படிக்கையில் அப்படி நீ இருந்தியா அப்படின்னு கேட்பாரு. அந்த தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேச அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்பு வைக்கப்படுவாய். நான் வழக்கமாக சொல்லுவேன், பொதுவாக கல்யாணம் நடத்தும்போது அங்கே மாப்பிள்ளை பெண்ணு, மாப்பிள்ளை வீட்டார், பெண் வீட்டார், மாப்பிள்ளை உறவினர்கள், பெண் வீட்டார் உறவினர்கள் எல்லாம் வருவாங்க. சபை மக்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இது அல்லாமல் இங்கே கல்யாணத்தில் ஆஜராகியிருக்கிற ஆள் இன்னொரு ஆள் யார் தெரியுமா? கர்த்தர். இந்த கல்யாணமாக இருந்தாலும் சரி, எந்த கல்யாணமாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு தப்பி யாரும் போக முடியாது. முதல் மனுஷனாகிய ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு அந்த உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது. அந்த உடன்படிக்கையின் மூலமாக அந்த இருவரும் ஒரே மாம்சமாகிறார்கள். கல்யாணத்தை நாங்கள் கல்யாணம் நடத்தி வச்சோம்னா இவங்க கணவன் மனைவியமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அறிவிக்கிறோம். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக அப்படி சொல்லிட்டு விட்டுருவான். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்? அந்த இடத்துல இருந்து இப்போ தாலியை கட்டுனானோ இல்லையோ, அப்போதே இரண்டு பேரையும் ஒரே மாம்சமாக இணைத்து வைத்து விடுகிறார். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள்.
ஆதலால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. இதனால் என்ன சொல்கிறாரு, இதை நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்து மனைவியோட சேர்ந்திருக்க கடவன். அது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தை நடத்துங்கய்யா. அப்பா எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, அதை விட்டுட்டு நீங்கள் கர்த்தர் பேசுகிறத கேட்டு கர்த்தருக்குள்ளே நிலை நின்று உங்கள் குடும்பத்தை நல்லா நடத்துங்கன்னா இவங்க இங்கிட்டு போய் ஆலோசனை கேட்பாங்க, அப்புறம் அங்கிட்டு போய் ஆலோசனை கேட்பாங்க. அங்கே கர்த்தருடைய நல்ல ஆலோசனை வராதுன்னு நான் சொல்லலை, ஆனால் இவங்களா முப்புரி நூல் ஆறாதுன்னு போட்டிருக்கேன். அங்கே கணவன் மனைவி, அடுத்து இன்னொரு ஆள் யார், கர்த்தர். கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு தான் நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்தணும். அப்படி தான் கர்த்தர் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாரு. அப்படி தான் ஒரு உடன்படிக்கை உங்களுக்கு உண்டாகிருக்கிறது. அந்த உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசுகிற அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு நீ தப்பு வைக்கப்படுவாய். அது பொல்லாத ஸ்திரீயோடைய கூட போய் சேர்ந்தான்னா அவளும் இவனும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் என்று 1 கொரிந்தியர் 6 எழுதியிருக்கா இல்லையா? ஆமாங்க. அப்போ விபசாரி கூட போய் ஒருத்தன் சேர்ந்தான்னா அவளுடைய சரீரமும் இவனுடைய சரீரமும் ஒரே மாம்சம் ஆகிட்டது, அப்படி போட்டிருக்கு. அப்புறம் இந்த வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? இப்படி தப்பான வாழ்க்கையில் போனவங்களுடைய குடும்பத்தை, பின்னணியை, அவங்களுடைய காரியங்களை எல்லாம் நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா போதுமடா சாமின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகள், கேடுபாடான காரியங்கள் அவங்க வீட்டில் இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். சும்மா நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு உறவுகளை, குடும்பத்துக்கு புறம்பான உறவுகளை இழுத்துக்கிற கூடாது. அவளிடத்தில் போகிறவர்கள் ஒருவரும் திரும்புகிறதில்லை. அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை. என்னங்க அர்த்தம்? இந்த பரஸ்திரீக்கிட்ட போயிட்டா அவன் திரும்பி வர முடியாது. இது என்ன பிரச்சனை? யாருக்கு இப்படி நடந்துச்சு? சிம்சோனுக்கு நடந்தது. இவன் அங்கே ஒரு வேசியை கண்டு, யார ஏங்க இவன் ஒரு வேசியை கண்டு சரி போனால் வந்தேன். அப்புறமேலு மறுபடியும் இவனால் அந்த வேசிக்கிட்ட போகாமல் இருக்க முடிஞ்சுதா? அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லைன்னு எழுதியிருக்கே. போகிறதுக்கு முன்னாடியே அறிவு வேணும். எங்கள் வீட்டில் ஒன்றும் நல்லா இல்லைங்க, பிரச்சனையாக இருக்குங்க, சண்டையாக இருக்குன்னு ஊரில் வேறு உறவுகளை தேட முடியுமா? கிறிஸ்துவுக்குள்ளான உண்டான இந்த உறவை சரி பண்ணுறது, ஒழுங்குபடுத்துறது, கர்த்தர் கொடுத்த உறவிலே இன்பமாக இருக்கிறது, இதில் தான் ஒரு மனுஷன் நிலைத்திருக்க வேண்டுமே ஒழிய வேறு எங்கேயாவது அங்கே போனால் சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், சந்தோஷமாக இருக்கும். கடைசியில் திரும்பி வர முடியாது. அங்கே மரண பாதாளத்துக்கு போகும். அங்கே போகிறவர்கள் மரித்தோரிடத்திற்கு போகிறார்கள், செத்து நரகம் போகிறவர்கிட்ட போகிறாங்க, போயிட்டு திரும்பி வர்றதில்லைன்னு எழுதியிருக்கு. அவளிடத்தில் போகிறவர்கள் ஒருவர் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதைகளில் வந்து அடைகிறதும் இல்லை. ஜீவ பாதைன்னா என்ன? இயேசுதான் ஜீவ வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவகிட்ட போயிட்டு திரும்ப ஜீவ பாதையில் இயேசு இடத்துல வர ரொம்ப கஷ்டங்க. அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதைகளில் வந்து அடைகிறதும் இல்லை. ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து, ஏற்கனவே விசுவாசிகளாக ஒரு கூட்டம் இருக்காங்களே, அவங்க வழியில், அவங்க எப்படி கர்த்தருடைய வழியில் நடக்கிறாங்களோ அதுபோல் நீ நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்வாயாக. இங்கே தான் பாருங்கள், சர்ச்சுக்கு ரெகுலராக வந்து பிரசங்கத்தை கேட்டு விசுவாசிகளோட கூட்டத்தில் அவர்களிடத்துல நண்பர்களை தெரிந்து கொண்டு அவர்களிடத்தில் பழகி இருக்கும்போது நம்ம லேசில் கர்த்தருடைய கூட்டத்தை விட்டு விலகி போக மாட்டோம். சபை மக்கள்கிட்ட, விசுவாசிகள்கிட்ட நல்ல உறவு இல்லாமல் இங்கே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றது மட்டும்தான் கர்த்தருடைய வசனத்தை கேட்குறதும் சபை மக்களை பார்க்குறதும். அதுவும் சபை சர்வீஸ் முடிஞ்சவொடனே எந்திரிச்சு ஓடுறத பார்க்கணும். ஏன்னா மற்றபடி இந்த உலக காரியங்களில், மற்ற காரியங்களில் இன்பம் காண்றது தான் அது ஒரு பெரிய இன்பமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் ஒரு ஓய்வு நாளாக தான் நீங்கள் கருதணும்.
ஆனால் இப்போ சர்ச்சுக்கு இப்போ போயிட்டு வந்துட்டு அந்த காரியத்துக்கு போகலாம், இந்த காரியத்துக்கு போகலாம், இருதயத்தை அங்கே ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இங்கே சர்ச்சுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தை முடிஞ்சு வேறு நேரம் முடிஞ்சோடனே ஓடி போகிறது. இதை கர்த்தர் பேசலைங்க. நீங்கள் நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்வாயாக. விசுவாசிகளோட கூட இருக்கணும். அதான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்கள்ல, நிறைய நெருப்பு தழல் இருக்கும்போது அது எல்லாம் அனலாக இருக்கும், ஆனால் ஒன்றை மட்டும் துண்டாக எடுத்து வச்சா இது குளிர்ந்துடும், மற்றதெல்லாம் அனலாக இருக்கும், இது குளிர்ந்துடும். அதுபோல் விசுவாசிகள் சக விசுவாசிகளை விட்டு பிரிந்து நான் பாட்டுக்கு சர்ச்சுக்கு வருவேன், போவேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேன், சத்தா பரலம் போயிடுவேன், ஆனால் எனக்கு இந்த உலக மக்களோட தான் ரொம்ப உறவு நல்லா இருக்குதுன்னு அங்கே போக்குவரத்துமாக இருக்கு. அப்புறம் எங்கேயாவது அங்கே சொல்லியிருக்குல்ல, இப்படிப்பட்ட காரியங்களில் போய் சிக்கிடுவாங்க. அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோடத்திற்கும் சாய்கிறது, அவளத்தில் போகிறவர்கள் ஒருவரும் திரும்புகிறதில்லை. சிம்சோன் திரும்பி வந்தான்றீங்க. கடைசிக்கு நான் செத்தாலும் பரவாயில்லன்னு ரகசியத்தை சொல்லிட்டானா இல்லையா? நான் கேட்குறேன், சிம்சோன் கேனையா? நான் கேட்குறேன், சாலமோன் கேனையா? இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் போய் மாட்டிட்டாங்களே. இன்றைக்கி இப்போ இருக்கிற ஆளுக விசுவாசியை வந்து தங்களுடைய விசுவாசிகளோட கூட்டத்தோடு நம்மளை வச்சுக்கணுங்கிறது எவ்வளோ முக்கியமானதுன்னு தெரியலையா? தெரியணும், அடங்கி இருக்கணும், கீழ்ப்படிஞ்சிருக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு அடங்கி இருக்கிறதுனா முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கியிரு அப்படி சொல்கிறாரு. அடங்கி இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எவ்வளோ பெரிய நன்மை தெரியுமா? அதாவது இந்த உலக காரியங்களில் இதை செய்யலாம், அதை செய்யலாம், இவரோட சேர்ந்து அவரோட சேர்ந்து அப்படியெல்லாம் வாழ நிறைய ஐடியா கொடுக்கும் இந்த உலகம். ஆனால் அப்படிப்பட்ட காலங்களில் எனக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்கிற ஒரு நேரம் அவசியமாக இருக்கிறது. யோசேப்பு தன்னுடைய வேலையை பார்க்க வீட்டுக்குள்ளே போனான்னா அங்கே சரசம் பண்ணுற ஒருத்தி வந்துட்டா, வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடி போனான்னு எழுதியிருக்கு. ஆக அவன் தன்னுடைய ஐக்கியத்தை, அவன் தனிப்பட்ட ஆளாக இருந்தும் கூட மற்றவர்கள்லாம் எகிப்தியர்கள். அங்கே இவனோட சேர்ந்த கர்த்தரை நேசிக்கிற விசுவாசி ஒருத்தன் இல்லை. ஆனாலும் தனிப்பட்ட மனுஷனாக இருந்தும் கூட தேவனோடு கூட இருக்கிற உறவை தன்னை காத்து கொண்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறது எப்படின்னு ஆத்துக்கிட்டு ஓடினான் பாருங்க. அதுபோல் நம்ம தனிமையாக இருக்க வேண்டிய நேரங்கள் சில சமயத்தில் இருக்கலாம். அந்த சமயத்தில் கர்த்தருக்கு நம்ம ஒப்புவித்து பரிசுத்தத்துக்கு ஒப்புவித்து வாழ்கிறது எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்வாயாக. செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள். செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள்னா இந்த இடத்துல புதிய வானம் புதிய பூமியில் வாசம் பண்ணுவாங்கங்கிறத நீங்கள் கவனிக்கணும். எந்த மனுஷன் பூமியில் இல்லாமல் சாகாமல் இருக்கான்? எல்லோரும் செத்து போகிறாங்க. அப்போ பூமியிலே வாசம் பண்ணுவார்கள்னு இந்த இடத்துல எதை சொல்லுது? 1000 வருஷ அரசாட்சியை சொல்லலாம். அதுக்கு பின்னாடி 1000 வருஷ அரசாட்சியில் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கிறவங்க புதிய வானம் புதிய பூமியில் இருப்பாங்க. 1000 வருஷ அரசாட்சியில் ரட்சிக்கப்படாதவங்களும் இருக்காங்க. அப்போ அவங்க பூமியில் நிரந்தரமாக வாசம் பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள்னா அவங்க புதிய வானம் புதிய பூமியில் இருப்பாங்க. உத்தமர்கள் அங்கே தங்கியிருப்பார்கள். இந்த பூமியில் புதிய வானம் புதிய பூமியில். துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள். அறுப்புண்டு எங்கே? நரகத்துக்கு போவாங்க. துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள். இன்றைக்கும் தேவன் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். தனக்கு விரோதமாய் தன்னுடைய சபைக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லார் மேலும் அவர் ஒரு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசுடைய சத்துருக்களை இயேசுடைய பாதபடியாக்கி போடும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். நீ சங்கீதம் 110 முதல் வசனம் சொல்லுது, உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும் என்று இயேசுவிடத்தில் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் இயேசுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடுவார், முடிவிலே அவர்களை நரகத்திலே தள்ளுவார். இந்த உத்தமர்கள் கர்த்தருக்கு பிரியமானவங்க, அவங்க பூமியிலே வாசம் பண்ணுவார்கள். உத்தமர்கள் அதில் தங்கியிருப்பார்கள். துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள். துரோகிகள் அதில் இராதபடி
துரோகின்னா கர்த்தர் செஞ்ச நன்மைக்கு விரோதமாக, அவருக்கு விரோதமாக துரோகம் பண்ணிட்டு போகிறவன், பிசாசு கூட சேர்ந்துக்கிட்டு தேவனுக்கு துரோகம் பண்ணுற ஆள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள். புதிய வானம் புதிய பூமியில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் செவ்வையாய் நடக்கிற அவருக்கு பிரியமானவர்கள் மட்டும் அதில் பிரவேசிப்பார்கள். அருமையானவர்களே, இந்த வசனங்களுக்கு நாம் செவி கொடுப்போமாக. கர்த்தர் நம்மை காப்பார், ஆசீர்வதிப்பார், நடத்துவார். கர்த்தருக்கே துதி கன மகிமை. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.